செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை தாம்பரம் சானிட்டோரியத்தில் நேற்று டாஸ்மாக் மதுக்கடை முன்பு இருவருக்கு அரிவாள் வெட்டு என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. உடன் வந்த பெண்களும் கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்டதாகவும் நேரில் பார்த்தவர்கள் தகவல் தெரிவிக்கிறார்கள். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் கந்தன். கந்தன், என்ன நடந்தது, முழு விவரங்கள்? வணக்கம். தாம்பரம் சானிட்டோரியம் ரயில் நிலையம் அருகே ஒரு டாஸ்மாக் கடை செயல்பட்டு வருகிறது. நேற்று வழக்கம் போல மதுப்பிரியர்கள் அந்த கடையில் மது அருந்திட்டு வந்துள்ளனர். அப்போது செய்யூர் பகுதியைச் சேர்ந்த தினேஷும் அதே போன்று வியாசார்பாடியைச் சேர்ந்த ஒரு அப்துல் ரஹீம் என்ற இருவரும் அங்கு மது அருந்திவிட்டு அந்த ரயில் நிலையம் ஓரமாக வந்தனர். அப்பொழுது ஒரு கும்பல், குறிப்பாக அந்த கும்பலுடன் பெண்களும் சேர்ந்து அந்த 2 நபரையும் துரத்தி வெட்டியதாக அந்த பகுதியில் இருந்த நபர்கள் தற்போது தெரிவித்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் பெண்களும் சேர்ந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாகவும் அந்த தகவலை அந்த பகுதி மக்கள் தெரிவித்தனர். இவர்கள் வெட்டியதில் 2 நபர்களும் அங்கு பலத்த தலை மற்றும் கை கால்களில் பலத்த காயம் ஏற்பட்டது. உடனடியாக அருகே இருந்தவர்கள் தாம்பரம் காவல் நிலையத்திற்கு புகார் அளித்தனர். புகாரின் பேரில் போலீசார் அவர்களை மீட்டு தாம்பரம் மருத்துவமனையில் அனுமதித்தனர். முதல் கட்ட விசாரணையில் செய்யூர் தினேஷ் அந்த பகுதியில் உள்ள ஒரு சவ ஊர்வலத்தில் ஏற்பட்ட தகராறில் தன்னை வெட்டி இருக்கலாம் என்ற தகவலையும் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் அப்துல் ரஹீம் ஏற்கனவே அவர் சின்ன வழக்குகள் உட்பட 3 வழக்குகள் இருக்குது. 2 பேரும் வெவ்வேறு நபர்கள், இருவரும் ஒரே அணியை சேர்ந்தவர்கள் இல்லை என கூறப்படுகிறது. எதற்காக இந்த 2 நபர்களையும் இந்த கும்பல் வெட்டியது, பெண்கள் எதற்காக வந்தார்கள் என பல்வேறு கோணத்தில் தாம்பரம் போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.